ஆண்டவர் கொடுத்தார். நாம் தொடர்ச்சியாக நல்ல சத்தியங்களை படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலுமே முக்கியமான சில வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். எந்த நாளின் வேத பாடத்தையும் நாம் படிக்குவதற்கு முன்பதாக கடந்த வாரத்தில் படித்த காரியங்களை கொஞ்சம் நான் நினைவுபடுத்தி இந்த வார பாடத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் படித்தது என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அப்படின்னா, நாம் ஏன் சுவிசேஷத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரணங்களை படித்தோம். சுவிசேஷம் ஒரு நபர் அறிந்தாதான் அவர்கிட்ட பாவம் நீங்கும் என்ற முதல் விஷயத்தை படித்தோம். ஒருவேளை பாவ வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா நமக்கு சுவிசேஷம் ரொம்ப அவசியம் அப்படி என்பதை படித்தோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் மகிமையை அடைவதற்கு சுவிசேஷம் ரொம்ப அவசியம். இயேசுவினுடைய குணத்தை நாம் பெறணும் அப்படின்னா அது சுவிசேஷத்தினால் மாத்திரம்தான் பெற முடியும் என்ற சத்தியத்தையும் நம்ம படித்தோம். அதோடு இணைத்து ஒரு மெய்யான சுவிசேஷம் ஒன்று உள்ளது, அதற்கு எதிராக சாத்தான் பொய்யான சுவிசேஷங்களை கொண்டு வருகிறான். உண்மையான சுவிசேஷத்தை அறியலைன்னா பொய்யான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் நாம் படித்தோங்க. நான்காவதாக நாம் படித்தோம், நியாய தீர்ப்பு, நியாய விசாரணையானது பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் சேர வேண்டுமே ஆனால் சுவிசேஷத்தை அறிந்து பாவத்தை ஒழித்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம் என்ற 4வது ஒரு காரியத்தை நம்ம படித்தோம். 5வது காரியம், இந்த உலகத்திற்கு முடிவு வரணும் அப்படின்னா எது அறிவிக்கப்படணும் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதனால் இந்த சுவிசேஷத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்றத நம்ம படித்தோங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்கள், ஒவ்வொரு படியாக நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னது போல் முத்தூதுவின் சத்தியங்களை 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 6லிருந்து 12 வசனங்களில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனால் தற்சமயம் என்ன படித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா அந்த 1ஆம் தூதில் உள்ள மற்ற சத்தியங்கள் அதில் தான் பிடிச்சோம். நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்து அப்படின்னா ஏதோ சுவிசேஷம் என்பது நம்ம கேட்டு கடந்து போகிற விஷயம் அல்ல, அது உள்ளடக்கிய ஒரு தூது ஒன்று இருக்கிறது. அதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம் என்பதை கடந்த வாரத்தில் அறிவிச்சேங்க. அந்த விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்துக்குள்ளாக நம்ம இன்னும் கடந்து போகவே இல்லை. நான் இன்னும் ஏபிசியில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அடிப்படையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அடிப்படையை ஒரு மனிதன் சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது தான் அடுத்தடுத்த பாடங்கள் போகும் பொழுது தெளிவாய் நமக்கு புரிய வரும். ஒரு பிள்ளைக்கு அடிப்படையே சொல்லிக் கொடுக்காம போயிட்டு மற்ற காரியங்களை போதிக்கும் பொழுது அது புரியாது. ஸோ அதே போல தான் பாருங்கள், நம்ம அடிப்படையாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம், 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 9லிருந்து நான் வாசிக்கிறேன். 9லிருந்து 11 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமை ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்க, வேத வசனம் சொல்லுது, முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் அவங்க ரட்சிப்பை அடைவதற்கு என்ன செய்தாங்கன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எதை குறித்து? ரட்சிப்பு. ரட்சிப்பை நாம் பெற வேண்டும் அப்படின்னா முன்னாடி இருந்த நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாமே கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். நீங்கள் ஒரு வேளை சிந்திக்கலாம், பாஸ்டர் என்ன சுற்றி சுற்றி சுவிசேஷத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த காரியத்துக்கு போகவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நாம் முழுமையாய் அறிந்து கொண்டாதான் நான் போன வாரத்தில் சொன்னது போல 1,44,000 பேரை மாற முடியும். தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற கூட்டமாக நீங்கள் நானும் மாறணும் அப்படின்னா இந்த சுவிசேஷத்தை கருத்தாய் பரிசோதனை பண்ணாம நம்மால் மாற முடியாது. கீழே 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 2 விஷயத்தை நம்முடைய முன்னோடிகள் ஆராய்ந்தார்கள், தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தாங்க. என்னென்ன விஷயம்? 1, ரட்சிப்படைவது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. 2வது, அந்தந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன. ஏன் அப்படின்னா தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் மனிதன் ரட்சிப்புக்கென்று ஒரு தனித்துவமான செய்தி வச்சிருப்பார். அந்த கால மக்களுக்கு அதுதான் நிகழ்கால சத்தியம். அதுதான் கடந்த வாரங்களுக்கு முன்னாடி படித்தோம். ஆதாம் ஏவாளுக்குன்னு ஒரு நிகழ்கால சத்தியம் இருந்துச்சு. என்னங்க ஆதாம் ஏவாளுக்கு நிகழ்கால சத்தியம்? இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்,
நோவா காலத்து ஜனங்களுக்கு ஒரு நிகழ்கால சத்தியம் இருந்துச்சு, ஜலப்பிரளயம் வரப்போகிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்ட மக்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு விசேஷத்தை செய்தி வச்சிருந்தார். இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் பாருங்க, இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபைக்கிற நீங்கள் நானும் எல்லா சத்தியத்தையும் கேட்கலாங்க, தப்பு கிடையாது, எல்லா சத்தியத்தையும் படிக்கணும். ஆனால் படிக்கிற விஷயத்தை எதை ஆராயணும், எந்த சத்தியம் இந்த காலத்தில் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கும் என்ற சத்தியத்தை அறிந்து படிக்கணுங்களா. அதுதான் சொல்றாங்க, இன்ன காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் அவங்க கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். அதை தான் நம்ம இந்த காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேக சத்தியங்கள் உண்டுங்க, நானும் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு. அழகாக ஒரு கேரக்டர் எடுத்து, வேதாகமத்தின் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு படிக்கும்போது நல்ல சூப்பராக இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். படிக்கும் பொழுது ஆமாம் அப்படி தான் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதையெல்லாம் கேட்டு கடந்து போயிடுமே கண்டி ரட்சிப்புக்கான படியில் நீங்கள் நானும் போகவே முடியாது. அதனால தான் ஆவியானவர் பாரத்தோடு என்ன செய்கிறார் அப்படின்னா 2 விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா, நீ ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணுப்பா, ஏன்னா காலம் சமீபம். ரட்சிப்பை குறித்து நீ ஆராய்ச்சி பண்ணாமல் உன்னால் அந்த ரட்சிப்புக்குள்ளே வெளிப்படவே முடியாது என்ற விஷயத்தை ஆண்டவர் முதலாவது சொல்கிறாங்க. 2வது, இந்த காலத்தில் என்ன சத்தியத்தை படிக்கணும். எல்லா காலத்திலும் தேவன் ரட்சிப்பு என்று சத்தியங்களை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த காலத்தில் எந்த சத்தியத்தை படிக்க வேண்டும் என்பதையும் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணணுங்களா. அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் எந்த சத்தியம் அப்படின்னு வரும்போது முத்தூதுவின் சத்தியம். அந்த முத்தூதுவின் சத்தியத்தில் 1ஆம் தூதனை தான் நம்ம தொட்டிருக்கிறோம். 1ஆம் தூதன், அந்த 1ஆம் தூதன் கையில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னா நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. ஏன் இந்த தூதன் கையில் சுவிசேஷம் இருக்கிறது அப்படின்றத கடந்த வாரங்களுக்கு முன்னாடிலாம் படித்தோம். அதோடு இணைத்து இந்த வாரத்தில் இந்த காலத்தில் ஏன் சுவிசேஷத்தை முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும், மற்ற மக்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும், காலத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்ற காரியத்தையும், இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தின் தேவை உலகிற்கு எவ்வளவா இருக்கிறது என்பதையும் ஒரு குறுகிய நேரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து போலாங்களா? அன்புள்ள பிதாவே, தேவன் ஒவ்வொரு வாரங்களிலும் ரட்சிப்பை குறித்து நாங்கள் கருத்தாய் ஆராய்வதற்கும் இந்த காலத்தின் விசேஷமான முத்தூதுவின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவர் படிப்படியாக எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரப்பா. தெய்வமே, நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியம் இருக்கிறதா, நாங்கள் ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ரட்சிப்பை சுதந்திரிக்கிற சூழலோடு இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மீது உம்முடைய பாரம் எவ்வளவா இருக்குமே, ஆனால் தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க இந்த நாள் முழுவதும் உழைச்சிட்டு வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் இளைப்பாறுதலுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த இளைப்பாறுதலின் நேரங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் பலத்தை கொடுங்கப்பா. சத்தியத்தை கருத்தாய் கவனிப்பதற்கும் கருத்தாய் புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவருடைய வல்லமையை ஆண்டவர் தர வேண்டுமாய், இணையத்தின் மூலமாக எங்களோடு இணைந்து இந்த சத்திய வசனங்களை கேட்கிற பிள்ளைகளையும் ஆவியானவர் தொட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு முடிவு காலத்தின் ஏன் முந்தைய சுவிசேஷம். அதாவது இந்த முடிவு காலத்தில் ஏன் சுவிசேஷத்தை நம்ம முக்கியமாக படிக்கணும். முன்னாடி காலங்கள்ல இருந்தே கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம், ஒவ்வொரு காலகட்டத்திலுமே தேவன் மனிதன் ரட்சிப்புக்கு என்று சுவிசேஷத்தை வச்சிருக்கிறார். அதுதான் எபிரேயர் 4வது அதிகாரத்தில் வாசித்தோம். முந்தைய காலங்களில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அதை அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவர்கள் ரட்சிப்பை இழந்தார்கள் என்று சொல்லி நம்ம படித்தோம். அதே போலதான் இந்த காலங்களிலும் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுது நீங்களும் நானும் கவனத்தோடு அதை கேட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நம்ம கவனிப்போம் அப்படின்னா நிச்சயமாய் தேவன் நாம் ரட்சிப்பை அடையும்படியான பாக்கியத்தை நமக்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இந்த காலத்தில் ஏன் இந்த ரட்சிப்பு சுவிசேஷத்தை ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி என்பதற்கு ஏற்கனவே படித்த ஒரு காரியம்தான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வரேங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 13 பாருங்க. 13லேருந்தே வாசிக்க போகிறேன். இந்த காலத்தில் என்ன நடக்குது, இந்த காலத்தில் சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளை கோப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள்,
அவைகள் பூலோகமெங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாய் புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குதான். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால எப்படி காணப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அன்பானவர்களே, இந்த வசனத்துக்கு அடிப்படையில் 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 அசுத்தாவிகள் நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் என்பது யாரை குறிக்குதுங்க? சாத்தான். மிருகம் சின்ன ராஜா, கள்ள தீர்க்கதரிசி, மற்ற உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 3 நபர்கள் மூலமாக சாத்தான் இந்த காலங்களில் வெகுவாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலை எது தெரியுங்களா? எப்படியாகிலும் நம்மிடத்தில் இருக்கிற வஸ்திரத்தை அவன் உரித்து விட வேண்டும். வஸ்திரம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் வஸ்திரம்னா என்னங்க. பரிசுத்தவான்களின் நீதியை வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் அப்படின்னா, பரிசுத்தவான்களின் நீதியே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீதி அவர்களுடையது அல்ல. அந்த நீதி யாரிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிறிஸ்துவனிடமிருந்து பெறப்பட்ட நீதி. அப்ப இந்த 3 அசுத்த ஆவிகளும் நம்மிடம் இருந்து எதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதே கருத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்களேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் இதே கருத்தை பவுல் அப்போஸ்தலன் எவ்வளோ நேர்த்தியாக அதை சொல்றாருன்னு பாருங்க. இந்த காலத்தில் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 11:3 வாசிக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் எதுக்கு பயப்படுறாருன்னா, உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிப்பதற்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்குதுப்பா. ஒருவேளை அவன் உங்களையும் கிறிஸ்துவையும் பிரித்து விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்குது. எப்படி பிரிக்கிறான்? வசனம் 4, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பவுல் அப்போஸ்தலன் பயப்படுற விஷயம், உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிப்பதற்காக இந்த காலகட்டங்களில் 3 நபர் சரியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த 3 நபருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி ஆகிலும் நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ இந்த காலத்தில் அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகம் பாரப்படுது. என்ன பாரப்படுது அப்படின்னா, எப்படி ஆகிலும் இயேசுவோடு நம்ம இணைப்பதற்கான காரியங்களை பரலோகம் பாரப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அதுதான் பாருங்க, இந்த 3 தூதருடைய தூது எதுக்கப்புறம் நடக்குது நமக்கு நல்லாவே தெரியும். மாபெரும் ஏமாற்றம் 1844 நடந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வில்லியம் மில்லர் மூலமாக 1ஆம் தூதும் 2ஆம் தூதும் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. இந்த முடிவு காலத்தில் சுவிசேஷத்தை பரலோகம் பாரத்தோடு கொடுப்பதற்கான காரணம் என்ன? 3 நபரை பார்க்க போறோம், 3 இடங்களை படிக்க போறோம். அந்த 3 இடங்களை படிக்கிற நாம் ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் அப்படின்னா, நான் போன வாரம் சொன்னேன், இந்த சுவிசேஷம் என்பது ஏதோ இயேசுவை பற்றி படிக்கிறதோடு கடந்து போயிடுது அப்படின்னு நினைச்சிடறோம். இல்லை, இந்த 1ஆம் தூதனுக்குள்ளாக நித்திய சுவிசேஷத்துக்குள்ளாக ஒரு சத்தியம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சத்தியம் என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த சத்தியம் எதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது அப்படின்னா சுவிசேஷத்திற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எப்பயாவது இந்த வருத்தம் அடைந்திருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. என்னடா இது, இத்தனை வருஷம் ஆண்டவரோடு நம்ம பழகிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஏதோ எல்லா காரியங்களும் செய்கிறோம், ஆனால் இந்த பாவத்தை மட்டும் விட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எப்பாவது நம்மை வருத்தப்படுத்தியது உண்டா அப்படின்றத சிந்திச்சு பாருங்களேன். நிச்சயமாய் இந்த வருத்தம் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கதான் செய்கிறது. அதை தான் பாருங்க பரலோகம் பார்க்குது. என் பிள்ளைங்க எப்படியாகிலும் கிறிஸ்துவை சேர வேண்டும் என்று விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவிடமிருந்து பிள்ளைகளை பிரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ தான் பரலோகம் என்ன செய்யுது அப்படின்னாப்பா,
என்கிட்ட ஒரு சத்தியம் இருக்குது, அந்த சத்தியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாத ஒரு சூழல் வரும். நீ கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளாக வர முடியும். உலகம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா, அநேக நபர்களில் நீங்கள் பேசுகிற நபர்கள், எந்த மனுஷங்க பாவம் செய்யாமல் வாழ்கிறான், எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறவன் தான், பாவம் செய்யாத மனுஷனால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்தில் காணப்படுகிறது. அதை உடைக்கிற சத்தியமே எதுதான் அப்படின்னா, இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். படிப்படியாக போக போகிறாங்க. இன்றைக்கி ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உலகத்திற்கு ஏன் சுவிசேஷம் அப்படின்ற காரியத்தை, ஏன் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு முதல் வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். 1 யோவான் 5:20 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அந்த வசனம் சொல்லுது நமக்கு. கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை உண்டுங்க. ஒருவேளை மற்ற மார்க்கங்கள் மதங்களில் உள்ளவங்க அந்த நம்பிக்கை வேறு விதமாக வச்சிருக்கிறாங்க. எப்படியாகிலும் மோட்சத்துக்கு போகணும், எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது பரலோகத்து சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நம்பிக்கை வெவ்வேறு பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, எப்பொழுது நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது தான் அவன் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆனால் உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். உலகத்தின் பிரச்சனை என்னன்னு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த காரியங்களை சொல்லும்போது எவ்வளோ சொல்கிறாரு பாருங்களேன். ஏன் சுவிசேஷம் உலகத்துக்கு அறிவிக்கப்படணும்? 5வது வாக்கியம், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வாக்கியம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களா? வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு, இப்பொழுது அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவு இல்லைங்களா? யார் மெய்யான தேவன் என்ற அறிவு இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்கிட்டையும் இல்லை. அப்ப யார் மெய்யான தேவன் என்ற அறிவு உலகத்தில் இல்லாதபடியினால பரலோகம் இந்த காலங்களில் பாரப்படுது. என்ன சத்தியத்தை கொடுக்குது? போப்பா, மோட்சத்தை அடைவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் என் பிள்ளைங்க எத்தனையோ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் பரலோகத்தையும் அடைவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது, இந்த அறிவு அநேகரிடத்தில் இல்லை. ஸோ இந்த அறிவு அநேகத்தில் இல்லாமல் போனபடியினால தான் அந்த முதலாம் தூதன் புறப்பட்டு வரான். முதலாம் தூதன் புறப்பட்டு வந்து பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் எதை அறிவிக்கிறான்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் போன மாதத்தில் என்னோடு பேசி கொண்டிருந்தார். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொன்னார். எங்கன்னு கேட்டேன். நான் காசி போகணும் அப்படின்னார். நான் கேட்டேன், எதுக்கு காசிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சொன்னார், நான் இந்த மாதிரி பிஸ்னஸில் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிட்டேன், போய் ஒரு நபரை நான் சந்தித்தேன், ஒரு ஆஸ்ட்ராலஜி பர்சன், ஜோசியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, உன் பாவம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, நீ காசியில் போய் ஒரு யாகம் செய்ய வேண்டியதாக இருக்குது, அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்த அப்படின்னா உன் தொழில் ஓஹோன்னு கூடிடும், உன் பாவப்பிணிகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னார். நான் அவர்கிட்ட ஒரு கேள்வியை வச்சேன், போகாமல் ஒரு 10-20 நாள் கழித்து உன் தொழிலை பில்ட் பண்ணுறதுக்கான மற்ற விஷயங்களை எப்போயாவது யோசிக்கிறதுக்கான ஐடியா உண்டான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, உண்மையாகவே பாவம் போகணும் அப்படின்னா அந்த காசியில் போயிட்டு முடுகி எழுந்தால் தான் என்ன பண்ணுமா, பாவம் போகுமா. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த வசனத்தை நான் படித்தேன். யார் உண்மையான தேவன், யார் மூலமாய் ரட்சிப்பு, எப்படி ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது என்ற அறிவு இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் இல்லை. அந்த அறிவு இல்லாதபடியினால தான் இந்த முதலாம் தூதன் புறப்பட்டு வரான்.
புறப்பட்டு போய் என்ன செய்கிறான் அப்படின்னா உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் பாவ பிணியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? கஷ்டத்திலும் வேதனையும் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரே ஒரு தீர்வு, மெய்யான தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவரால் தான் நாம் உண்டாயிருக்கிறோம், ஏவன் தான் உண்மையான கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்ற அறிவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் இந்த முதலாம் தூதன் கையில் வச்சிருக்கிறாங்க. நான் யோசித்தேன், சரி வெளி உலகத்துக்கு வெளி மார்க்கத்தில் உள்ள மக்களுக்கு உண்மையான தேவன் யாருன்னு தெரியல, அவர்கள் ஒருவேளை ரட்சிப்பின் வழி அடையாமல் போயிட்டாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்துள்ள கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பின் வழி தெரியுமா அப்படின்னு எனக்கு ரெண்டாவது ஒரு கேள்வி எழும்புச்சு. அந்த கேள்வி எழும்பும் பொழுது இதற்கான விடையை வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 15வது அதிகாரம், வரக்கூடிய நாட்களில் இந்த 15வது அதிகாரத்தை தனித்தனியாக படிப்போம், ஏன்னா அதில் ஒரு மிக முக்கியமான சத்தியம் இருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம், இந்த 15வது அதிகாரத்தில் கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாருங்களேன், வசனம் 6 நான் வாசிக்கிறேன், அந்த 6, 7, 8 பாருங்களேன், ரொம்ப மிக முக்கியமான காரியம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீர்கள், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். சரி, வெளி மக்களுக்கு தான் ரட்சிப்பிற்கான வழி தெரியல, அவங்க மற்ற காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ உலகம் எப்படியா இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது, அவர்கள் உதடுனால கனம் பண்ணுறாங்களாம், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்குது ஆண்டவருக்கு. அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கல, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அநேக மார்க்கங்களில் கிரியைகளை அதிகமாய் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பு பெறணும் அப்படின்னா இதை செய்யணும். அப்போ யோசி பாருங்க, வேதம் சொல்லுகிற உபதேசத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை இந்த வேத வசனம் சொல்லுகிறதன் அடிப்படையில் மனித உபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பிடித்து கொண்டு ரட்சிப்பிற்கான வழிகளில் முன்னோக்கி போகிறார்களா அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 நபரை படித்தேன் நான், ஒன்று வெளி உலகம், 2வது கிறிஸ்தவ உலகம். 3வது ஒரு கேள்வியை தேவன் எனக்கு முன்னாடி வச்சார். என்ன வச்சார் அப்படின்னா, சரிப்பா அவங்கக்கிட்ட சுவிசேஷம் இல்லை, அதனால் ரட்சிப்பின் வழி தெரியாமல் அவங்க எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ சுவிசேஷத்தை வச்சிருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாருங்க. ஒருவேளை இந்த கேள்வி எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தபோது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக பரலோகம் என்னை வழி நடத்துச்சு. ஏன் அப்படின்னா, உண்மையாகவே இத்தனை வருட இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் உண்மையான சுவிசேஷத்தை வைத்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறேன்னா, ஏன்னா அந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் யோசிக்கிறது எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. என் பார்வையெல்லாம் எங்கே போகும் அப்படின்னா மற்றவர்கள் மீது தான் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் உண்மையான சுவிசேஷம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அங்கே தான் நான் எங்கே இருக்கிறன்ற விஷயமே புரிய வந்துச்சு. கொஞ்சம் சோதிச்சு பார்க்கலாங்களா? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 5 வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. நம்ம ஏன் சுவிசேஷத்தை படிக்கணும், இந்த காலத்தில் ஏன் படிக்கணும், ரொம்ப மிக முக்கியமான காரியம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி, 7வது வசனம், இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் என்னங்க அர்த்தம், மாதிரிகள் ஆனீர்கள். சரி, உலகத்தில் சுவிசேஷம் இல்லை, உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியலை, அதனால் அவங்க வாழ்க்கை மாறாமல் இருக்குது.
கிறிஸ்தவ உலகத்திலேயே அவர்களும் தேவனை உண்மையா அறிந்து கொள்ளாம மனித பாரம்பரியங்களை வாழ்க்கையில் வச்சிருக்கிறபடினால அவங்க வாழ்க்கையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இல்லாம இருக்குது. நான் உண்மையான சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் இருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாரு பவுல். அப்போ சொல்றாரு, எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வசனத்தோடு மாத்திரம் உங்களிடத்துல வரல. 2 வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது பயன்படுத்துறாரு, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிற சுவிசேஷம் வல்லமை உள்ள சுவிசேஷமா இருக்கும் அப்படின்னா அந்த வல்லமை எதிலிருந்து முதலாவது என்ன மீட்டு இருக்கணும்? பாவத்திலிருந்து மீட்டு இருக்கணும். அப்படியே நம்ம எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் கொஞ்சம் நீங்கள் வச்சு யோசிங்க. பாவம் நம்மை விட்டு நீங்கிடுச்சா? எத்தனை பேர் பாவத்தை செய்யாத ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் அப்படின்னா உண்மையான ஒரு சுவிசேஷம் ஒரு மனுஷங்கிட்ட வருது அப்படின்னா அது வல்லமையாய் வருகிறபடினால அந்த வல்லமை மனிதனுக்கு பாவத்தை முதலாவது நீக்கும். உதாரணம் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரா கடந்து வந்தார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்துச்சுங்களா? வல்லமை என்பது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். வானம் பூமி உண்டாக்கப்பட்ட வரலாறுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உண்டானது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும்னு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் தேவனோடு ஜீவித்து தேவனோடு வாசம் செய்து கொண்டிருக்கிற என் மத்தியில் இப்போ ஒரு கேள்வி வருது. உலகத்தில் சுவிசேஷம் இல்லை, அதனால அவங்க ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்றாங்க. மற்ற கிறிஸ்தவர்கள் உண்மையான சுவிசேஷம் அவங்க வச்சு இல்லை, அதனால அவர்கள் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு முன்னாடி இந்த கேள்வி வைக்கிறார், எப்பா உங்ககிட்ட உண்மையான சுவிசேஷம் இருக்குதா? எப்படி ஆண்டவரே தெரிஞ்சுக்கிறது? உண்மையான சுவிசேஷம் வல்லமையோடு வருமா? அந்த வல்லமை என்ன செய்யும் அப்படின்னா முதலாவது எனக்குள்ளாக கிரியை செய்து என்னை பாவத்திலிருந்து பிரிக்கிற காரியத்தை அது முதலாவது செய்யும். பாவத்தை விட்டு பிரித்து 2வது சொல்றாங்க பரிசுத்த ஆவியோடும் அப்படின்னு சொல்றாங்களே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னா கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்கிற ஆவியின் கனிகள் எல்லாம் யாருக்குள்ள வந்திருக்கணுங்க? எனக்குள்ள வந்திருக்கணும். நான் எந்த சத்தியத்தையும் பிறருக்காக படிக்கிறதே இல்லை. நான் எந்த சத்தியத்தையும் எனக்காக படிக்கிறது. நான் எனக்காக நான் படித்து பார்க்கிற பொழுது ஆவியான ஒரு கேள்வி வைக்கிறாரு, சுவிசேஷம் உன்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னா, மெய்யான சுவிசேஷம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வல்லமை வந்திருக்கணும். அந்த வல்லமை உனக்குள்ளாக கிரியை செய்திருக்கணும். அந்த வல்லமை பாவத்தை உன்னிடத்தில் போக்கி இருக்கணும். உன்னிடத்துல பாவம் தற்சமயம் இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்விங்க. நான் சிந்திச்சு பார்க்குறேன். 2வது பரிசுத்த ஆவியானவரோடும் அப்படின்னு சொல்றாங்களே. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்திருந்தார் அப்படின்னா ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா நான் மெய்யான சுவிசேஷத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த 2 காரியம் என்கிட்ட இல்லை அப்படின்னா அப்ப என்கிட்ட இருக்கிற சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? பவுல் சொல்றாரு, மாதிரிகள் ஆனீர்கள்னு சொல்றாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினால நான் கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் மாறினேன், நீங்கள் என்னையும் பின்பற்றுங்கள் என்று சபை விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் தைரியமா சொல்ல முடிஞ்சுச்சு. அதுதான் இங்க வாசிக்கிறோம். நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் அப்படின்னு சொல்றாங்களே. நாம் நம்முடைய வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கையை மாறி விட்டதா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாவம்தான். இந்த பாவத்தை எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரியாசப்படாத மனுஷன் யாருமே இல்லை. நீங்களானாலும் சரி, நானும் ஆனாலும் சரி, இந்த பாவத்தை எப்படியாவது நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீங்கள் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க, இந்த முயற்சி எத்தனை வருடம் முயற்சி, இந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்திருக்குதா? பாவத்தை செஞ்சிருப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் வருத்தத்தோடு அழுதுருப்போம், ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன்பா, ஆனால் என் மாம்சம் என்னை இழுத்துடுச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன்பா, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். ஆண்டவரும் மன்னிப்பை கொடுப்பாரு. திரும்பவும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம், இனிமேட்டு இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு எடுப்போம். அந்த தீர்மானம் மறுபடியும் நிலை நின்று இருக்கிறதுங்களாங்க? இல்லைங்க, இல்லை. ஏன் தெரியுங்களா? நம்ம உண்மையாகவே அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருக்கிறோம். நான் போன வாரம் பாடத்தில் சொன்னேன்,
இயேசுவை சந்தித்த நபருடைய வாழ்க்கையில் மறுபடியும் பாவம் வந்ததை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் வார வாரம் இயேசுவை சந்திக்கிற ஏன் வாழ்க்கையில் ஏன் பாவம் நீங்கவே இல்லை? நான் சில நேரங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, மற்றவங்க தான் பொய்யான சுவிசேஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆவியானவர் கேள்வியை திருப்பி போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, பா சுவிசேஷம் உங்ககிட்ட வந்தால் பாவம் நீங்கணும் மட்டை 1:21 வாசிச்சேப்பா. கிறிஸ்துவின் மகிமைக்கு பொருட்டான மகிமை உன்னிடத்துல வரும்னு வாசிச்சேப்பா. இந்த 2 விஷயமும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்க. போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த இடங்கள் எல்லாமே ஆவியானவருடைய கிரியையும் பார்க்க முடியும், பாவத்திலிருந்து வெளிவந்த அநேக வல்லமைகளையும் நம்ம பார்க்க முடியும். அந்த சுவிசேஷம் மெய்யான சுவிசேஷமாக இருந்தபடியினால தான் பாவமில்லாத ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது. இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம் எனக்காக. சரிங்க, இந்த வார்த்தை எத்தனை பேரால் இன்னைக்கு நம்மால் சொல்ல முடியும்? நிச்சயம் சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்த பாரத்தை தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு அப்படின்னா, பிள்ளைங்க பாவத்தை ஜெயிக்க முடியாமல் போராடி தவிக்கிற அந்த தவிப்பு பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்குறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு தூதை கொடுக்குறேன். இந்த தூதை நீ ரொம்ப கவனத்தோடு கவனிச்சுக்க, இந்த சத்தியத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்க. இந்த சத்தியம் உனக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ரோமர் 1:16 சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலன்னா என்னங்க அர்த்தம்? தேவபலன்னா என்ன அர்த்தம் சொல்லட்டுங்களா? பல நேரங்களில் பாவத்தில் விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறி அழுகுறோம் பார்த்தீங்களா? ஆண்டவரே நிற்க முடியலப்பா, பாவத்தை செய்யாமல் வாழ முடியலப்பா, என் உள்ளம் தவிக்குது ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இல்லை, இந்த பாவத்தை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பாவத்தை நான் செஞ்சிடறேன், பாவியான மனுஷனாவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறேன் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, என்கிட்ட ஒரு சத்தியம் இருக்குது, நான் உனக்கு அதை கொடுக்குறேன், நீ இதை புரிஞ்சுக்க, இதை புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு தேவபலன் கிடைக்கும். அதுதான் சுவிசேஷம் அப்படின்னு பார்க்குறோம். நான் போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சுவிசேஷத்தை 2 நபர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஒன்று பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலன் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டபடியினால தான் எத்தனையோ நிந்தை, எத்தனையோ கஷ்டம், பாடு, எத்தனை வியாகுலங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்காக நிற்க முடிந்தது. இறுதியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடிந்தது. முதல் நபர். இரண்டாவது நபர் மார்ட்டின் லூதர்னு சொன்னேன். தீர்க்கதரிசி எழுதுறாங்க, மார்ட்டின் லூதர் இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை தெளிவாய் புரிந்து வைத்திருந்தபடியினால தான் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கிறிஸ்துவுக்காக தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி அந்த மார்க்கத்திலிருந்து உடைச்சு கொண்டு வந்து 95 கோட்பாடுகளை விட்டன்பர்க் கதவுல அடிச்சிட்டு விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்ற காரியத்தில் அவ்வளோ உறுதியாக நிற்க முடிஞ்சுங்களா? இன்னைக்குங்க இந்த முடிவு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் தைரியத்தோடு நிற்கணும் அப்படின்னா, போன மாசத்துல ஒரு சத்தியம் படிச்சோம் அந்த வால்டேனியர்களை குறித்து. வால்டேனியர்களுக்கு என்ன சம்பவம் நடந்ததோ அது அப்படியே யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா இந்த முடிவு கால தேவ ஜனங்களுக்கு நடக்க போகுது. உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்காக எப்பொழுது நிற்க முடியும் அப்படின்னா, கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்காக நிற்க முடியும். கிறிஸ்துவை புரியாம, அவருடைய அன்பை புரியாம நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா காலம் வருது நம்மால் நிலை நிற்கவே முடியாதுங்க. வேதவசனம் சொல்லுது, அவருடைய மகா நாளில் நிலை நிற்பவன் யார்? யாரால் மட்டும்தாங்க நிலை நிற்க முடியும் தெரியுங்களா? பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்கிறாரால் மாத்திரம்தான் நிலை நிற்க முடியும். அநேக நேரங்களில் என் உள்ளத்தில் இந்த கேள்வியை நான் வைத்து ஜெபிப்பது உண்டு. என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டு போயிடுறேன், பரமண்டலக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு போயிடுறேன். ஆனால் என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது உங்கள் ராஜ்யம் வந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வாழ்க்கை முறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது உள்ளம் பதறுது. ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்ய முடியும், எப்படி ஆண்டவரே நான் நிற்க முடியும் என்று ஒரு கேள்வியை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். எடுத்தவங்க அதை கொஞ்சம் வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வாக்கியம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரை தரிசிக்கிற கூட்டம் எப்படி இருக்குமா? அவரை போலவே இருக்குமா. கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவரா? இந்த கூட்டமும் பரிசுத்தம் உள்ள கூட்டமா இருக்கும். அவர் பழுதற்றவரா? இந்த கூட்டமும் பழுதற்ற கூட்டமா இருக்கும். அவர் மாசற்றவரா? இந்த கூட்டமும் மாசற்ற கூட்டமா இருக்கும். அவர் எப்படி பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை வாழ்ந்தாரோ அவரை இரண்டாம் வருகையில தரிசிக்கிற கூட்டமும் எப்படிதான் இருக்கும்? பாவம் இல்லாம தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகி ஆண்டவர் வரும்போது அவரை தரிசிப்பதற்கு அவருக்கு ஒப்பான வாழ்க்கையோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நிச்சயம் முடியாது இல்லைங்களா? நான் உங்ககிட்ட தயவு செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அடுத்த வாரத்திலேருந்து இந்த சத்தியத்தை படிக்கும்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 25 நிமிஷம் தான் எடுக்க போகிறேன். சின்ன சின்ன சத்தியமாக தான் எடுக்க போகிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த சத்தியம் எந்த ஒரு மனிதனுக்கு புரிகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயிக்க முடியாத பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் அவன் போராடி கொண்டிருந்தாலும் சரி, இந்த சத்தியத்தை அவன் வாழ்க்கையில் அவன் புரிந்து கொண்டா எப்படி ஒரு பெரிய ஆட்டோபம் விழுந்துச்சுன்னா சில்லி சில்லியா ஒடுங்கி நடக்கிறதோ அதுபோல ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கை ஒடுங்கி முடிஞ்சுமா. இந்த சத்தியம் வெளிவரக்கூடாது என்பதற்காக சாத்தான் பல திட்டங்களை போட்டிருக்கிறான். அதை கொஞ்சம் மற்ற பகுதிகளிலிருந்து நம்ம திருச்சபைக்குள்ள வரும்போது இந்த சத்தியத்தை கேட்கவும் இந்த சத்தியத்தை படிக்கவும் கூடாது என்பதற்காக அவன் தெளிவாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுங்களா? ஏன் அவன் இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்க கூடாதுன்னு தெளிவாக வேலை செய்கிறான்? இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா இவங்க யாருக்கு ஒப்பா மாறுவாங்க? தேவனுக்கு ஒப்பா மாறுவாங்க. அப்போ அவனுக்கான முடிவை கொடுக்கிற கூட்டமாக யார் மாறிடுவாங்க? இந்த கூட்டம் மாறிவிடும் என்பதை அவன் தெளிவாய் புரிந்தபடியினால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் போன வாரத்தில் சொன்னது போல் 100க்கு 99% பேர் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சூழலுக்குள்ளே வரவே முடியாதான். ஏன்னா அவன் அவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருவானான், அவ்வளோ நிந்தனைகளை கொண்டு வருவானான். ஏன்னா அவனுடைய முடிவு சமீபம் என்பதை அவன் அறிஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலத்தில் ஏன் முந்தைய சுவிசேஷம் இன்னைக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய அறிவு உலகத்துக்கு போகணும், ரட்சிப்பின் செய்தி போகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சுவிசேஷம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வச்சு பார்க்கும்போது, அவர் வரப்போகிறார், அவரை தரிசிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒப்பான வாழ்க்கை முறை என்கிட்ட காணப்படணும் அப்படின்னு சிந்திக்கும் போது நான் அந்த இடத்துல தோற்று போகிற ஒரு வாழ்க்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் இந்த சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது தெளிவாய் புரிந்து கொள்ள தேவ ஆவினுடைய ஒத்தாசையை கேட்போம். சுவிசேஷத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள உதவி செய்வ தேவன்கிட்ட மன்றாடுவோம். ஏன் அப்படின்னா இந்த சத்தியம்தான் இந்த காலத்தில் இப்போ மிகப்பெரிய சத்தியம். ஒரு வசந்த வாசத்தை முடிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. போதும் பாருங்க, அந்த 1வது வசனத்தை வாசிச்சல்லைங்களா? வேறொரு தூதன் எப்படி வந்தாராம்? மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவனுடைய மகிமையினால் பூமி, அப்ப பூமி எப்படி இருக்குது? இருள் சூழ்ந்து இருக்கிறது. என்ன வசனம் அப்படின்னா, இந்த பாபிலோன் விழுகையை அறிவித்து பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள்னு கொடுக்கிற அழைப்பையும் சத்தியத்தையும் ஒரு நபர் கொண்டு வராங்க. அந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னா மிகுந்த அதிகாரத்துடையவனாய் வரான். அந்த மிகுந்த அதிகாரம் எப்படின்னா அப்போஸ்தலர் 1:8 அடிப்படையில் நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்றாங்களே அந்த அதிகாரம். அப்ப என்ன அர்த்தம்? பின்மாரியின் அனுபவத்தோடு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்க போறாங்க. அந்த பின்மாரியின் அனுபவத்தை யார் பெற முடியும் அப்படின்னா
யார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பின்மாரியின் அனுபவம் கிடைக்கும். ஏன்னா பாவத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பின்மாறி கிடைக்குமா? கிடைக்காதுங்க. பாவம் இல்லாமல் வாழும்பொழுது தான் பின்மாறி. அப்ப பின்மாரியின் அனுபவத்தோடு ஒரு செய்தி போகுது அப்படின்னா பாவத்தை முதலாவது நம்ம இடத்துல நீக்க வேண்டும். அப்ப பாவத்தை நீக்கிற செய்தி எது அப்படின்னா இந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து படிக்க தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நீங்களும் இந்த காரியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.